ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு பிடிஎஸ் கப்புள்ஸோட மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். இட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படியே ஆரம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் ரொம்ப பேசிட்டான். அவனுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவன் என்ன நினச்சி வந்திருப்பான்னா, அவனுடைய ஃபேமிலியும் ஜின்னோட ஃபேமிலியும் ஒத்துக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு வந்திருப்பான். ஆனால் ஜின் பேசினது எதையுமே அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவன் மட்டும்தான் அவனுடைய மொத்த ஹாப்பினஸும் நினச்சிருப்பான். இப்போ அவனே வேணான்னு சொன்ன உடனே இந்த உலகமே அவனுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ஹேண்டை பார்க்குறான். அவனுடைய ஹேண்டுக்குள்ளே இருந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறான். அவனுக்கு அப்படியே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவன் எடுக்கும்போது ஜின் அவன் ஃபஸ்ட்டு இவனை பார்த்தது, ப்ரப்போஸ் பண்ணது, இவன் நோ சொன்னது, அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னது, 2 பேர்த்துக்கும் க்யூட்டாக போயிட்டு இருந்திருக்கும். நிறைய சண்டை, குட்டி குட்டி ரொமான்ஸ், நிறைய பொசசிவ் அவ்வளோ இருந்திருக்கும். அது எல்லாமே ஒரு செகண்டில் ஆரமோட மைண்ட்குள்ளே வந்துட்டு போகுது. அவன் கடைசியாக என்ன சொல்லியிருப்பான்னா, எப்பயுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், லைஃப்லாம் நான் உன் கூடவே இருக்க போகிறேன், உன்னை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். அது எல்லாமே அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அவனுடைய டிஎஸ் ஜின்னோட ஹேண்டு மேலே படுது. அவன் டக்குன்னு அவன் ஹேண்டை எடுத்துடுறான். எடுத்துட்டு அவன் அடுத்த செகண்டே அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறான். ஆரம் அப்படியே எதுவுமே பேசாமல் ஜின்னை மட்டுமே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜின்னா, மா பா போகலாம், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஆரம் ஒரு வாட்டி பார்க்குறான். ஒரு சின்ன ஸ்மைல், பெயின் கலந்த ஸ்மைல் பண்ணுறான். அவன் அப்படியே டிஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அவன் சடனாக அப்படியே டர்ன் பண்ணி ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பான். ஆரம் என்ன பண்ணுறேன் விடு, நான் இங்கேருந்து போயிடுறேன், நான் வேணா அவனுக்கு என்னை பார்த்து சொல்லு, நான் உனக்கு வேணாமா, அவ்வளோ ஈஸியாக என்னை தூக்கி போட்ட, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னை விட்டு போயிடாத ஜென், போயிட்டு நான் கண்டிப்பாக செத்துருவேன்னு சொன்னேன், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்து என்னோடய மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். நீ என் லைஃப்பில் வந்த சந்தோஷம்னா என்னன்னு காமிச்ச, காதல்னா என்னன்னு தெரியப்படுத்தின, இதுதான் காதல்னு சொன்னேன். என்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேன். அந்த சந்தோஷத்தை மொத்தத்தையும் எடுத்துகிட்டே போகிறேன். ஜின், நான் அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜின், மறந்துட்டியா? நீ தான் எல்லாமே நினச்சேன். என்னோட மொத்த சந்தோஷமாக நீ மட்டும்தான் இருந்த. ஆனால் இப்போது அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற. நான் என்ன அவன்னு யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல. உனக்கு உன் ஃபேமிலி மட்டும்தான் தெரியுறாங்கல்ல. நான் இல்லைல்ல, நான் இல்லைல்ல ஜென். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் நான் அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு யோசிக்கவே இல்லையா? நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருந்துருவ. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல ஜென். உன்னை பார்க்காம, உன்கிட்ட பேசாமல், உன்கிட்ட சண்டை போடாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளோ ஈஸியாக வேணான்னு சொல்கிற. நேற்று நைட்டு கூட நான் உன்கிட்ட அத்தனை வாட்டி கேட்டேன், என்னை விட்டு போயிட மாட்டேல்ல, என்னை விட்டு போயிட மாட்டேல்லன்னு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்கிறல்ல. நீ இல்லாமல் நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியாதா? அரம் என்ன பேசுகிற? ஏன் அப்படி தொடாத, எடு, கையடிச்சு தான் எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொன்னல.
என்னன்னா உனக்கு என்ன? ஆ போ. உன் அப்பா உன் அம்மா அவங்க தானே உனக்கு முக்கியம். நான் இல்லைல்ல. ஆ நான் உனக்கு வேணாம்ல. கிளம்பு, இங்கிருந்து போயிடு. என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறல்ல, போ. இங்கிருந்து போ ஜென். என்கிட்ட மறுபடியும் வந்துடாது. என்கிட்ட வந்துடாது ஜென். அப்படியே போகிற, உன்னோட கைக்குள்ளேருந்து என் கையை எடுத்துட்டு அப்படியே போகிற. அழுதண்ணா, ஆ அழுதண்ணா. ஐம் சாரிடா, சாரி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு என்னோட ஆரம் வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. எனக்கு என் சுகா வேணும்மா. சுகா இல்லாமல் இருக்க முடியாது. சுகா 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 சாரிடா, என்னை மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படியே பேசியிருக்கக்கூடாது. சாரி. எவ்வளோ வலிச்சது தெரியுமா? உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடிஞ்சது? எல்லாத்த பற்றி யோசிக்கிறேன், என்னை பற்றி யோசிக்கல நீ. ஓபி ஓபி சாரிடா, சாரி சாரி. தப்பு பண்ணிட்டேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. ஐம் சாரி, ஐம் சாரி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏய், ஐ லவ் யூ சொல்கிறேன். அரம் அரம், அது சாரி சொல்கிறல்ல, உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? ஒழுங்கா ஒழுங்கா என்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லை உன்னை கொன்றுவேன். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? உன் அப்பா பார்த்துட்ருக்கான். என்னை கிஸ் பண்ணாத, போ. அதான் போகிறேன்னு சொன்னல, போ. ஆ எதுக்குடா அடிக்கிற? உன்னை கொன்றுவேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படியே போன விட்டுருவியா? ஆ அப்படியே போன விட்டுருவியாடா பொறுக்கி நாய்? ஏதா நான் அப்படி சொன்னா அப்படியே விட்டுருவியா? அப்படியே விட்டுருவியா? உன் கைக்குள்ளேருந்து என் கையை எடுக்கிற, டைட்டாக பிடிக்கணும்னு உனக்கு தெரியாது. உன்னை உன்னை வலிக்குதுடா, அடிக்காதடா. ஏண்டா என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பையன் கூட சுற்றலான்னு பார்க்குறியா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உன்னை கொன்றுவேன். உனக்கு என்றைக்குமே நான் மட்டும்தான். எனக்கு என்றைக்குமே நீ மட்டும்தான். உன்னை கொல்லவும் விட மாட்டேன். ஏண்டா நான் போகிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவியா? நான் போகிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவியாடா பொறுக்கி நாய்? ஒழுங்காக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. திருப்பி சொல்லு, லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு நம்ஜான். அடிச்சிருவேன். கிஸ் பண்ணுறல்ல, திருப்பி பண்ணு, திருப்பி பண்ணு நம்ஜான். சிரிக்காத, வெறி ஆகுது. அடிச்சிருவேன் பொறுக்கி. நம்ஜான் சிரிக்காத, எனக்கு அப்படி கோவமாக வருது. எதுக்கு நான் சிரிக்கிறேன்? நம்ஜான் சிரிக்காத, எனக்கு அழுக்க வருது. என்னை கழட்டி விடலான்னு பார்த்தியா? என்ன என்ன அப்படியே விட்டுடலான்னு பார்த்தியா? பொறுக்கி. என்ன ஹக் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலையா? எனக்கு கிஸ் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? என் கையை டைட்டாக பிடிச்சிக்கணும்னு உனக்கு தோணலையா? நம்ஜன் சிரிக்காத, அடிச்சிருவேன். ஒழுங்காக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னை கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் அழுதுகிட்டே அங்கே இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறான். அந்த டேபிள் மேலே ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு கையை அப்படியே ஓங்கிட்டு நிற்கிறான் ஆரம் அடிக்கிறதுக்காக. ஆரம் தான் இப்போது அவ்வளோ அழகா அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறான். இழுத்த ஓஸில் ஆரம் மேலேயே போய் விழுகிறான். ஒழுங்காக என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லை உனக்கு கொன்றுவேன். அப்படியா? அப்படியே போகிறேன்ட்டு சொல்லிட்டு போனேன். இப்போ யாரை கிட்ட நடிக்கிற? உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது? என்ன அரும் அரும் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்க. உன்னை அடிக்கிற உரிமை, உன்னை திட்டுற உரிமை உன்னதோ
இப்படி கிஸ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஓ, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வேணான்னு சொன்னேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ தானடா என் கையை பிடிச்சி ஸ்டவ் பண்ணும். அப்படியே போன்னு விட்டுட்டேன். என்ன யாராச்சும் உஷார் பண்ணி வச்சுருக்கியா? ஆ, ஏய் லூஸு, நீ மட்டும்தான் எனக்கு. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இப்போ என்ன நான் லவ்யூன்னு சொல்லும்போது திருப்பி சொல்ல, நான் உன்னை கிஸ் பண்ணும்போது எந்த கிஸ் பண்ணல. உங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தான், அதனால தான் பண்ணல. இல்லை, இப்போ கூட உன்னை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு இல்லை, முறைச்சிட்ருக்காரு. பரவாயில்ல, எனக்கு நீ வேணும். எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. அப்படியா? நிஜமாக சொல்கிறியா? எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ சொல்கிற மாதிரி உன்கிட்ட சண்டை போடாமல், உன்னை திட்டாமல், உன்னை அடிக்காமல், உன்னை எப்படி அப்பா இருக்காரு எப்படி கிஸ் பண்ணாமல், உன்னை அப்படி டச் பண்ணாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. I love you. I love you. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண மாட்டல? பண்ண மாட்டேன். I'm sorry Sugar. Sorry. ரொம்ப வலிக்குது. சாரிடா. சாரி. சாரி. இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். சாரி. ரொம்ப வலிக்குதா? இங்கே சீக்ஸில் ஒட்டியே ஒரு அறை வலிக்குது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா ஆரம்பா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். ஹக் பண்ணிட்டு அரமோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அவனை அப்படியே பார்க்குறான். ஐ டு ஐ கனெக்ட் ஆகுது. ரெண்டு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு குட்டி ஸ்மைலோட க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க. வலிக்குதா? எப்போ இல்லை, ஆனால் நீ பேசினதான் ரொம்ப வலிக்குது. சாரி. சாரி சொன்னால் சரியா போயிடுமா? அப்புறம் புரிஞ்சு இப்போ சரியா போச்சு. அம்மா இருக்காங்க. ஓ சாரி ஆண்டி, எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு யாரை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. வரம் என்ன பேசிகிட்ருக்க? பா ப்ளீஸ்ப்பா. இல்லைப்பா, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு மறுபடியும் எப்படிப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவனால் ஒரு செகண்ட் கூட என்னை விட்டுட்டு இருக்க முடியல. இப்படி இருக்கும்போது எப்படிப்பா லைஃப் லாங் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்போம்னு நம்புறீங்க? இது உங்களுக்கே முட்டாள்தனமா இல்லை? சரி, அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் பிரித்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சந்தோஷமாக இருந்துருவோம்னு நினச்சிட்ருக்கீங்களா? முடியாதுப்பா, முடியவே முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆசை இல்லை, கனவு. நான் அவன் கூட சேர்ந்து வாழணுன்றது. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க. அங்கிள், நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நான் என்னோட ஜின்னை நல்லா பார்த்துப்பேன். அவனை நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன். அவன் எனக்கு வேணும். அவனை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜின் என்ன பண்ணுறான்னா ஆரமோட ஃபேஸை மட்டுமே பார்த்துட்டு
ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவனுடைய ஹேண்டுக்குள்ள இவனோட ஹேண்டை ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். ஆரம்பம் அப்படியே பேசிகிட்டே இருந்தவன் சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகி அவனுடைய ஹேண்டை தான் பார்க்குறான். அவனுடைய ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே ஜின்ன பார்க்குறான். லவ் யூ, விட்டுற மாட்டல்ல, எப்பயும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேண்டை இன்னும் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். அவன் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறான். அழுதுகிட்டே இருக்கான். ஓய் ஜின், என்னாச்சு? சாரி. எதுக்கு? ரொம்ப பேசிட்டேன், சாரி. விடு, நீ தானே பேசின. நான் அதை யோசிக்கவே இல்லை. இல்லை, உனக்கு வலிச்சிருக்கோம்ல, போய் சொல்கிறல்ல. ஜென், வலிச்சது உண்மைதான். ஆனால் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே நிமிர்ந்து ஆரம்ப தான் பார்க்குறான் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட. என்ன அப்படி பார்க்குற? அது ஜென், நீ இப்போது பேசினது எல்லாமே உன்னோட மனசுக்குள்ளேருந்து பேசல. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்க, ஒரு மாதிரி எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சரி, ஓகே, இப்போதைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 1 hour, ஒரு 1/2 hour கழித்து நான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. நான் சும்மா கேட்டேன். அடுத்த செகண்ட் என்னை ஹக் பண்ணிட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி அழுவன்னு நான் எதிர்பார்க்கல. இருக்கி என்ன? ஓய், என்னடா? நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் விட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே க்யூட்டாக நம்ஜனோட கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு க்யூட்டாக அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கான். இப்போ நம்ஜன் தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய இயர்ஸ் கிட்ட வந்து, பிகாஸ் என்னோடய ஜின்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா பைத்தியக்காரத்தனமான ஒரு காதல். என் உசுராக நேசிக்கிறேன் என்னோட ஜின்னை. அவன் வேணும்னு சொன்னா விட்டுருவண்ணா. அப்போ என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். க்யூட்டாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போது நம்ஜன் தான் அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு ஐ டு ஐ பார்க்குறான். என்ன நம்ஜன் பார்க்குற? நான் வேணான்னு சொன்னாலும் என்னை விட்டுற மாட்டல்ல? சுகா, 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 என்னை பாரு. ஏன் சுகா எதுவும் பேச மாட்டேங்கிற? சுகா, சுகா, நான் இங்கேருந்து போகிறேன். ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் பேசு. என்னை விட்டு போகாதன்னு சொல்லு. சுகா, என்னை பாரு. சுகா, அதான் போகிறேன்னு சொல்லிட்டே, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இல்லை என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? அதான் உனக்கு உன் அப்பா, உன் அம்மா, என் அப்பா, என் அம்மா, அவங்க தானே உனக்கு முக்கியமாக போட்டாங்க. நான் இல்லைல்ல. ஓ ஓ நான் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருப்ப, ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நான் தான் அவனுக்கு வேணாம்ல.
நான் உனக்கு வேணாம் இல்லை ஜிமன். சுகா 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 அழுகாத சுகா 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 சாரி சாரி தப்பு பண்ணிட்டேன். சாரி சாரி சுகா. அழுகாத சுகா, ப்ளீஸ் 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 அழுகாத. இருந்தால் நான் உடஞ்சிடுவேன் சுகா, ப்ளீஸ் அழுகாத. அதான் ஆல்ரெடி என் மனசை உடச்சிட்டே. அதுக்கப்புறம் என்ன? இதுக்கு போ அல்லது சிங் சுமன் போ. உன் அப்பா உன் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. போ. சுகா, எப்படிலாம் பண்ணிருக்க? மானத்தை வாங்காத. அம்மா, உங்களுக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியவே இல்லைல்லம்மா. என்னை புரிஞ்சுக்கிட்டான் அம்மாவை, என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டான். நான் எப்படி இருந்தா என் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு தெரிஞ்சுப்பான். என் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவாம்மா. ஆனால் இன்னைக்கு நான் வேணான்னு சொல்கிறேன். அதை என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. அவ்வளோ ஈஸியாக நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் எதுக்குமே இப்படி உடஞ்சி அழுததே இல்லைம்மா. ஏன்னு தெரில. எதுக்கு இதெல்லாம் வருதுன்னு கூட தெரியல. தான் ஊத்துது. எதுக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டியர்ஸ் அப்படியே தொட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஜிமன் அடுத்த செகண்ட் அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். சுகாதா அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் ஜிமன் விடவே மாட்டேங்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஜிமனோட அப்பாவும் அம்மாவும் எதுவுமே பேசல. அப்படியே சைலண்ட்டாக ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஏய், வேணான்னு சொன்னல. இன்னும் ஜிமன் விடு ஜிமன், கிளம்பு. அப்பா அம்மா எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. உனக்கு அவங்க சந்தோஷம் தானே முக்கியம். கிளம்பி போ. டேய் விடுறா. விடுறேன்னு சொல்கிறேன்ல. இல்லை விட மாட்டேன். சாரி சுகா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஏதோ பைத்தியம் மட்டும் பேசிட்டேன். ஆனால் நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது. சாரி சுகா சுகா சுகா, ப்ளீஸ் சுகா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சுகா. என்னை வேணான்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ் சுகா. இப்போது ஜிமனோட அம்மா தான் ஜிமனோட ஹேண்டை பிடிச்சி டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமன், அவன் தான் வேணான்னு சொல்கிறான்ல, வா போகலாம். இல்லைம்மா, என்னால் எல்லாரும் வர முடியாது. எனக்கு இவன் வேணும். வேணும்மா. அம்மா, இவன் என்னோட காதல்மா. அம்மா அவன்கிட்ட சொல்லுங்களேன். நான் வேணும்னு சொல்லுங்க. நான் வேணும்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா சுகா ப்ளீஸ் சுகா. நான் வேணும்னு சொல்லு. சுகா ஏன் சுகா அப்படி பார்க்குற? ரொம்ப வலிக்குது. நீ பேசினதை விடவா? சொல்லு ஜிம்மன், நீ பேசினதை விடவா? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? சாரின்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடும்ல. என்ன வேணாலும் பேசுவேன். நான் அதை கேட்டு உட்காந்துருக்கணுமா? இவ்வளோ அசால்ட்டாக நான் வேணான்னு சொல்கிறேன். நான் உங்ககிட்ட லவ் பண்ணும்போது என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? எப்பயும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரின்னு தான் நான் மண்டையாட்டினேன். இப்போ நான் வேணான்னு சொல்கிறேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சாரிடா. தப்பு என்னோடது தான். சாரி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏய், அசிங்கமாக பண்ணிருக்காதா? ஒப்பம் பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ வேணும். என்னோட காதல் வேணும். என்னோட சுகா எனக்கு வேணும். I love you சுகா. ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. இன்னொரு வாட்டி
என்னை விட்டு போகணுன்னு யோசிக்க மாட்டல்ல, என்கிட்ட அப்படி பேச மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோகி தான் அப்படியே உடஞ்சி அழுகுறான். ஜிம்மனால் இதை பார்க்கவே முடியல. அவன் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு, யோகி யோகி எதுக்கு இப்படி அழுகுற? இல்லை ஜிம்மன், நான் நான் இப்படி இப்படி அழுததே கிடையாது ஜிம்மன். என் தெரியல, ரொம்ப வலிக்குது. என்னை வேணான்னு சொன்ன அடுத்த செகண்ட் சித்தரலான அளவுக்கு வச்சேன். என்னால் நீ இல்லாமல் தெரில தெரில என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. சாரி சாரி யோகி யோகி, சாரி. இதுக்கப்புறம் நான் இப்படி பேச மாட்டேன், உங்ககிட்ட இப்படி சண்டை போட மாட்டேன், உன்னை விட்டு போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தான், அழுகாத அழுகாத சுகா. சுகாவா? யோகி அழுகாத யோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சுகாவோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு க்யூட்டாக அழுதுகிட்டே ஒரு குட்டி ஸ்மைலோட, யோகி ரொம்ப அழுகாத, இது உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சுகா எப்படி இருக்கணும்னா, இல்லை என்னோட யோகி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கெத்தா திமிரு பிடிச்சவனா, எதுக்காகவும் அழுகாமல் ரொம்ப போல்டா, எதையுமே அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவனா, அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா தான் நான் காதலிச்சேன். இப்படி இருக்காத யோகி, இப்படியெல்லாம் எமோஷ்னலாக பேசி நான் பார்த்ததே இல்லை. இது உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை யுகா. இல்லை, இது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலைல்ல. ஆனால் என்னையும் எமோஷ்னல் ஆகி உடஞ்சி அழுக வச்சிட்டல்ல. சாரி சாரி. இன்னொரு வாட்டி என்னை விட்டு போகணுன்னு பேச மாட்டியே? கண்டிப்பாக யோசிக்க கூட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஜிம்மன், என்னது இதெல்லாம்? சுகா என்ன பண்ணிட்டு இருக்க? மா, எனக்கு என்னோட சுகா வேணுமா? என்னோட சுகமாவா? என்னோட சுகா. உனக்கு நான் சுகாவா? என்னோட யோங்கி, என்னோட யோங்கி. நீ அப்படியெல்லாம் ஒன்று விட்டுற மாட்டேன், விட்டு போக மாட்டேன். சாரி, உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு, ஒன்று அழுக வச்சதுக்கு சாரி. I love you. சொல்றல்ல, என்கிட்ட பேச மாட்டியா? நீ தான் நிறைய பேசிட்டிய, நான் என்ன பேசுறது? உன் வீட்டில் பேசு. அம்மா என்னை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க, பயமா இருக்கு. பேசு ஹோபி. ஹோபி ஹோபி, சாரி ஹோபி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டேன். சாரி சாரிடா. என்கிட்ட பேசு ஹோபி. ஹோபி ஹோபி, என்கிட்ட பேசு. ஏன் என்ன அப்படி பார்க்குற? பேசு, ஏதாச்சும் பேசு. என்ன பேச சொல்கிற? என்ன பேசணும்? அதான் நீயே எல்லாமே பேசிட்டியே. எனக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணி 5 years இருக்கும்ல. இந்த 5 yearsல எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் நீ இவ்வளோ பேசுவேன்றது. எப்பயுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் என்கிட்ட பேசுவேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியும் நீ இவ்வளோ பேசுவேன்றதே. ஹோபி ஹோபி, சாரி ஹோபி, என்னை மன்னிச்சிடு. நான் ஏதோ புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணுறன்ற பேரில்
உன்னை மிஸ் பண்ண பார்த்தேன். தப்பு தான், தப்பு தான். என்ன பண்ணுற? சாரி, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறான். அவனுடைய 2 ஹேண்டையும் ஹோபி அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். எனக்கு எனக்கு யாரும் வேணாம், நீ நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் ஹோபி, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு 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 யாரை பற்றி கவலை இல்லை. நான் யாரை பற்றி நான் யோசிக்கிறதும் இல்லை. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோபி, என்னை புரிஞ்சுக்கோ. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக என்ன விட்டு போயிடாத ஹோபி, ப்ளீஸ். ஏதாச்சும் பேசு. எப்படி என்ன சைலண்ட்டாக பார்க்குற? எப்படி பேசிட்டே இருப்பல்ல? பேசு ப்ளீஸ் ப்ளீஸ், பேசு ஹோபி. அம்மா என்னை பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்கு. பேசு ப்ளீஸ் ப்ளீஸ், பேசு. நான் பேசுகிறேன். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு என்னோட காதல் வேணும், என்னோட ஹோபி வேணும். நான் நிஜமாலுமே உங்கள் பையனை நல்லா பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் என் காதில் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டேன். அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் ஹோபியை விட்டு போக மாட்டேன். நான் ஹோபியை விட்டு போக மாட்டேன். எனக்கு ஹோபி வேணும். எனக்கு என்னுடைய காதல் வேணும். நான் அவனை விட்டு போக மாட்டேன். ஹோபி என்னை விட்டு போக மாட்டேன்ல, என்னை விட்டு போக மாட்டேன்ல. எப்பயும் சொல்லிட்டே இருப்பல்ல, என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. நான் உனக்கு வேணும்ல, சொல்லு. அம்மா கிட்ட சொல்லு, நான் உனக்கு வேணும்னு சொல்லு ஹோபி ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோபி. ஏன் சைலண்டாக இருக்க? நான் உனக்கு வேணாமா? நான் உனக்கு வேணாமா? என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு நீ வேணும்டா, எனக்கு நீ வேணும். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சாரி, எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக செத்துருவேன். என்னாச்சு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு நீ வேணும்டா, எனக்கு நீ வேணும். தெரியல, இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு எனக்கு காதலை கொடுத்ததே இல்லை. ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன். சடனா நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஹோபி. எனக்கு நீ வேணும். சாரி, தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ. நீ வேணான்னு சொன்னா விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா? எனக்கு தெரியும் உன்னை பற்றி. அழுகாதடா, என்ன விட்டுற மாட்டேன்ல. இங்கே பாரு, பெண் என்ன பாரு, அழுகாதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டியர்ஸ் எல்லாம் வைட் பண்ணி விட்டான். 4 இயரில் கிஸ் பண்ணுறான். ஹோபியோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஹோபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டி, என்ன நடக்குதுங்க? ஹே, நீ தான் வேணான்னு சொன்னல, கிளம்பு. இல்லை நான் போக மாட்டேன். ஹோபி எனக்கு நீ வேணும். இரு, நான் பேசுகிறேன். மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்ப்பா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கப்பா. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு அவன் வேணும். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா. அம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு. நீங்கள் தானேம்மா சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு.
அவனுக்கு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சடனாக விட்டு வந்து நான் செத்துருவேம்மா. என்னால் அவனை விட்டுட்டு வர முடியாதும்மா. அவன் கண்டிப்பாக செத்துருவான். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா யாருமே கிடையாதும்மா அவனுக்கு. நான் அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அவன் சந்தோஷமாக இருக்கான். அந்த சந்தோஷத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டுனா கண்டிப்பாக செத்துருவாம்மா. அப்பா, நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. ஒரு அப்பாவா அம்மாவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல புருஷனா நான் எல்லாமாவும் நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. அது என்னால் எப்படிப்பா? நான் இல்லைன்னா கண்டிப்பாக செத்துருவான்ப்பா. அவன் செத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்னோட பையன் லைஃப் மட்டும்தான் முக்கியம். அவள் நான் செத்துருவேம்மா. அபி அபி என்ன பேசுற? நீ இரு, நான் பேசுறேன். அம்மா, கண்டிப்பா அவள் நான் செத்துருவேம்மா. அவெல்லாம் இருக்க முடியாது. நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேம்மா. அவன் கூட சேர்ந்து ஒரு ஒரு அழகான லைஃப்பையும் வாழ்ந்திருக்கேன். சடனாக எல்லாத்தையும் விட்டுரு, மறந்துரு. எப்படிம்மா எப்படிம்மா என்னால் முடியும்? என்னால் முடியாதும்மா. ப்ளீஸ்மா, எனக்கு அவன் வேணும். என்னோட வேணும் இல்லாமல் என்னால் அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. ப்ளீஸ்மா அம்மா, என்னை பற்றி மட்டும் யோசிங்கம்மா. என்னோட ஹாப்பினஸ் பற்றி மட்டும் யோசிங்கம்மா. நீங்கம்மா மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு குழந்தை இதெல்லாம் ஆசை எல்லாம் தெரியுதுமா. ஆனால் எனக்கு என் வேணா ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேன். ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் திரும்பி திரும்பி அழுகிறான். வெண்ணால் இதை பார்க்கவே முடியல. அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு ஹோபி ப்ளீஸ் அழுக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுக்காதுடா ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன் சரியா? என் அம்மா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு பயமாக இருக்கு. ஹோபி, உன் அம்மா உன் அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னு இன்னும் விட்டுற மாட்டல்ல? என்ன மறந்துடுன்னு சொல்ல மாட்டல்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். அழுகிறான். அப்படியே திரும்பி திரும்பி அழுகிறான். அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹோபி தான் அவனோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு, இதை பாரு, என் அப்பா அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு எப்பயுமே என்னோட ஹாப்பினஸ் மட்டும்தான் முக்கியம். என்னோட சந்தோஷம் எல்லாமே உன்கிட்ட இருக்கு. எனக்கு நீ வேணும். என் அப்பாவும் என் அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கலன்னா என்ன மறந்துடுன்னு சொல்ல மாட்டல்ல? எனக்கு நீ வேணும். நான் எப்பயும் விட்டுற மாட்டேன். நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறேன். நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். எல்லாமாவும் நான் இருப்பேன். வெண், இதை பாரு, நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் தான் திருப்பி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்த நானே அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் எப்படி வெண் எல்லாத்தையும் எடுத்துட்டு முடியாது என்னால். அது என்னால் சுத்தமாக முடியாது. உனக்காக நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். லைஃப் லாங். நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதை தான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன்.
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணுவனே தவிர உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் யோசிக்கவும் மாட்டேன், விட்டு போகவும் மாட்டேன். புரிஞ்சுதா? ம். இதை பாருவேன், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட காதலை நீயே வேணான்னு சொன்னாலும், தோ இப்போ சொன்னியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா என்னோட காதல் நீ மட்டும்தான். என்னோட சந்தோஷம் எல்லாமே நீ மட்டும்தான். உனக்கு எப்படி நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் என்னால் மட்டும்தான் தர முடியுமோ, அதே மாதிரி தான் எனக்கான காதலை நீ மட்டும்தான் தர முடியும். அதை நான் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். புரிஞ்சுதா? ம். என்னோட காதலை நீ ஏன் வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போகிறதா இல்லை. ம். ஏன்னா நான் உன்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை பார்த்து அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவனுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி பிடிச்சிருக்கான். வென் அவ்வளோ அழகா அவனுடைய ஹேண்டை அவ்வளோ க்யூட்டாக அவனுடைய 2 ஹேண்டையும் பிடிச்சிருக்கான். ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஹோபியோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஹோபியும் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட வென்னோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஹோபியோட அம்மா, அப்பா, சிஸ்டர் எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க எதுவுமே பேசல, ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஹோபி தான் அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, இதை பாரு, உனக்காக நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். புரிஞ்சுதா? ம். உன்னை விட்டு நான் என்றைக்கும் போக மாட்டேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா அவனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ப்ளீஸ்மா, அவனை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா, நான் உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேம்மா. ஜிம்மின் எனக்கு வேணும்மா. ப்ளீஸ், நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். உங்களை விட நான் நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ்மா. அம்மா, என் சின்ன என்கிட்ட கொடுத்துருங்களேன். நான் அவனை நல்லா பார்த்துப்பேன். அவனை நான் நிறையா காதலிக்கிறேன். அவனை நான் நல்லா பார்த்துப்பேன். ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோடு பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக் திரும்பி கூட பார்க்கல. அவனுடைய ஆர்ம்ஸ் மூலயமா அவனுடைய டீயர்ஸை ஒயிட் பண்ணிக்கிட்டே அவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிட்டுருக்கான். இப்போது நடந்து போயிட்டே இருந்தவன் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். என்ன தேங்க அவ்வளோ டைட்டாக அவனை வந்து பேக்கப் பண்ணியிருப்பான். ஏன் ஜங்குக்கு என்னை விட்டு போகிற? நான் என்ன பண்ணேன்? ம். நீ தானே என் கையை விட்ட. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் கையை விட்டுறாத. என் கையை விட்டுட்டா கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே மாட்டேன்னு சொன்னா இல்லையா? சொல்லி ஒரு செகண்ட் கூட ஆகல, என் கையை விட்டுட்டல. ம். ஜங்குக்கா சாரி. எதுக்காக சாரி? ம். என்னை லவ் பண்ணதுக்கா? இல்லை, இப்படி இந்த டைமில் உன் கூட போகணுன்னு ஆசைப்பட்டதுக்கா? இல்லை, வீட்டில் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களா? ம். ஏன் சைலண்டாக இருக்க? எப்பயும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பல்ல, இப்போ பேசு. ம். எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? நான் எவ்வளோ நாள் பொறுமையாகவே போகிறது.
நானும் மனுஷன்தான். எனக்கும் மனசெல்லாம் இருக்கு. எனக்கும் வலிக்காதா? ஆ அம்மா கால் பண்ண அடுத்த செகண்ட் என் கையை அப்படி விட்டுரு. நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? என் கையை விட்டுறாத பாப்பா, டைட்டாக பிடிச்சிக்கோ. இதுக்கப்புறம் விட்டுட்டு நான் திரும்பி பார்க்காம போயிடுவேன்னு சொன்னேனா இல்லையா? என் கையை விட்ட எதுக்காக என் கையை விட்ட? சாரி, அம்மா கால் பண்ணாங்க. அந்த பயத்தில் விட்டுட்டு சாரி. நான் விட்டுருக்க கூடாது, தப்புது. அதுக்காக ஏன் ஜங்குக்கு என்னை விட்டு போகிறேன்? பின்ன என்ன பண்ண சொல்கிறேன்? வீட்டில் பேச சொன்னாலும் பேச மாட்டேங்கிறேன். அப்படி இல்லையா, என்னை விட்டுருனாலும் விட மாட்டேங்கிறேன். அதுவும் வேணும் இதுவும் வேணுன்ற. நான் என்னதான் பண்ணுறது சொல்லு? நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னாலும் அதுவும் வேணான்ற. இல்லை என் அம்மா அப்பா எல்லோரும் வந்து பேச சொல்கிறேன்ற, அதுவும் வேணான்ற. நீயும் பேச மாட்டேங்கிற. என்ன பண்ண சொல்கிற? எனக்கு என்னமோ இது செட் ஆகிற மாதிரி தெரில. ஜங்குக்கா? ஆமாம் பாப்பா. இப்போ தான் நான் உன்னோட வீட்டில் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போதும், எதுக்கு இதெல்லாம்? போதும் போதும்னா இங்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எது வேணாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். நான் உன்னை லவ் பண்ணுது, நீ என்னை லவ் பண்ணுது, எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவனுடைய ஹேண்டை அவ்வளோ அழகாக அவனுடைய 2 ஹேண்டால் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். டக்குன்னு அவன் கையை விட்டுடுறான். அப்படியே அழுதுகிட்டே அவனையே பார்க்குறான். போதும், எல்லாத்தையும் விட்டுடலாம். நீ உன் ஃபேமிலி கூட இரு, அதுதான் உனக்கு நல்லது. உன்னால் உன்னோட ஃபேமிலியை கஷ்டப்படுத்த முடியாது, அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காக நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் டிரைவர் அங்கிளுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ அங்கிள், நான் ஜங்குக் பேசுகிறேன். அங்கிள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இங்கே தியாங்க இருப்பான், வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. நான் வர லேட் ஆகும். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அவனை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அங்கிள், நான் தான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்படியே நின்றுட்டுருக்கான், அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். சரிதான், நான் கிளம்புறேன். போதும், எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். இங்கேருந்து உன்னோட ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி வாழ ட்ரை பண்ண. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். தாங்க இதை பாரு, உனக்காக நான் உன் அப்பா கிட்ட பேசியிருக்கேன். அப்பா இப்போ வரைக்கும் ஒத்துக்கலை. ஆனால் எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். என்ன கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் என்னால் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் எங்களுக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். சடனாக நீ அப்படி எங்ககிட்ட பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நிஜமாலுமே சொல்ல, உன் பாட்டி உன் கூட இருந்திருந்தா உன்னோட காதலுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. நீ எப்படி சொன்ன? அப்போது நாங்கள் உங்கள் கூட இருந்திருந்தா உன் காதலுக்கு ஓகே சொல்ல மாட்டோன்னு நினச்சிட்ருக்கியா?
நான் எதுக்காக பயந்தோன்றது உனக்கு சொன்னால் புரியாது. ஆனால் நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற, எல்லாத்தையும் தாங்கிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இந்த சொசைட்டி உன்னை எப்படியெல்லாம் பேசுன்றத யோசிக்கும் போதே அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீ எல்லாத்துக்கும் தாங்கிக்கிறேன் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற. உனக்கு உன்னோட காதல் அவ்வளோ முக்கியமாக போச்சா எங்களை விட? என்னடி பேசிகிட்ருக்க? அவன் தான் சொல்லிட்டான்ல, விட்டுரு. என்கிட்ட இந்த 5 இயர்ஸாக பேசிட்டு தானே இருக்கா? அவன் ஏதாவது காதில் வாங்கினானா? அவனுக்கு ஜங்குக் வேணுன்றதுக்காக தானே பிடிவாதமாக நிற்கிறான். இப்போ பேசினா மட்டும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு வந்துட போகிறானா? இல்லை, இதுக்கு திருப்பி திருப்பி அதே பேசிகிட்ருக்கா? இதை பாரு, நமக்கு நம்மளுடைய பையன் லைஃப் தான் முக்கியம். அவனுக்கு அவனோட காதல் தான் முக்கியம்னு சொல்கிறான். ஸோ விட்டுரு. பா தேங்க, இதை பாரு, நாளைக்கு ஈவினிங் சங்குக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, பேசலாம். அப்புறம் இன்னொரு வாட்டி உன் பாட்டி உன் கூட இருந்திருந்தா இதெல்லாம் எனக்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லாத. அவங்க உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ எங்களோட பையன். எங்களோட பையனுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்பா சாரிப்பா, எனக்கு ஜங்குக்கு வேணும்ப்பா, அதனால தான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். சாரிப்பா. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு உன்னோட காதல் வேணும். எங்களுக்கு எங்களோட பையனை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற. இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு ஈவினிங் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வா, பேசலாம். ஓகேவா? ஹாப்பியாக இன்னைக்காச்சும் ஹாப்பியாக நிம்மதியாக தூங்கு. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் அவனுடைய லோயருக்குள்ள அவனுடைய ஃபோனை வச்சுட்டு அவன் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே தேவை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அழுகிறான், திரும்பி அழுகிறான். அவனை அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு சாரி பாப்பா சாரி, விடு ஜங்குக் விட்டுரு, அடிச்சிடுவேன். இதோ பெருசாக பேசினேன், முடிச்சுக்கலாம், போதும். என்னென்னமோ பேசினேன், இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? சொல்ல, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அவன் கூட சேர்ந்து வாழணும்னு? என்னென்னமோ பேசுகிற, என்ன சொன்ன? சாரி, விடு ஜங்கு விட்டுரு. சாரி பாப்பா, சாரி. கோவப்படாத, பயமா இருக்கு. கோவத்தில் இருக்கேன்னு விட்டுரு. விட மாட்டேன். என்ன விட மாட்டியா? ஹக்கை ரிலீஸ் பண்ண விடுடா. என்ன விட்டுலான்னு சொன்ன? இங்க என்ன பார்த்து பேசு. விட்டுலான்னு சொன்ன, செட் ஆகாது, எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொன்ன. என்ன சொன்ன? இங்கேயே இந்த நிமிஷமே எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொன்ன. அவ்வளோதானா? என்ன விட்டுருவியா? சாரிடா, சாரி பாப்பா, சாரி. தேங்க்ஸ் சொன்னல, என்ன தேங்க்ஸ் சொன்னல. சாரி, தப்புதான்.
எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயத்துலேயே நான் பேசிட்டேன். தப்பு தான், சாரி. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான், சாரி. பாப்பா என்கிட்ட பேசு, என்ன பாரு. பாப்பா பயமாக இருக்குடா. எதுக்குடா உனக்கு இவ்வளோ கோவம்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாப்பா. எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயத்துலேயே நான் ஏதோ பேசிட்டேன். தப்பு தான். நான் அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்காதடா. பயமாக இருக்கு. ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்கு. ஜங்கு ஜங்குக்கு இங்கே பாரு, எதுக்கு அழுகுற? நான் கூடவே தான் இருப்பேன். இருப்பல்ல, விட்டு போயிட மாட்டல்ல. பயமா இருக்கு பாப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. சரி சரிங்க பாரு. ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பாரு. ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பாரு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க ஜங்குக்கா. நீ கேட்டல்ல, உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பேசலாமா? ம் ம் நிஜமாவே ஓகே சொல்லிட்டாங்களா? ம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவள் அப்படியே தேங்கோட ஃபேஸ் கட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ஐஸை பார்க்குறான். அவனுடைய ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் தேங்கி நிற்கிது. க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். அவனும் அதே மாதிரி தான் க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவனுடைய ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து தேங்க தான் பார்க்குறான். ஜங்குக்கா என்ன? அது எனக்கு தெரியும், நான் ரொம்ப லேட்டாக தான் கேட்குறேன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு தெரியும், நான் ரொம்ப லேட்டாக தான் கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எதுக்கு சிரிக்கிற? இல்லை, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அப்போ ப்ரப்போஸ்க்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் அப்பா அம்மா பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே சொல்கிறேன். சரி சரி, சாரி. ரொம்ப லேட்டாக தான் கேட்குறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிடு. இப்போ சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி நீ சொல்லு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஓகேவா ஓகே இல்லையான்னு? ஜங்குக்கா, I love you.